الحمد لله الحمد لله الذي خلق الإنسان وعلمه البيان وخلق 7 سماوات طباقا والأرض بناء وبث فيهما رجالا كثيرا ونساء والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيد الكونين والثقلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله الأخيار وأصحابه الأبرار الذين اتبعوا سبيله الرشاد ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فإن التقوى أساس كل أمور وفلاح للمتقين والمؤمنين أجمعين. وقال الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. صدق الله العلي العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة قبل أن تشغلوا وصلوا الذي بينكم وبين ربكم بكثرة ذكركم له وكثرة الصدقة في السر والعلانية تنصروا وتجبروا وترزقوا. رواه ابن ماجه. صدق نبينا محمد صلى الله عليه وسلم. அளவில்லா அருளும் நிகரில்லா அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் பெயர் நாமம் கூறி இன்றைய இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஈடிணையற்றோனும் எந்த தேவையுமற்றோனும் எவருக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவையானவனும் எவரையும் பெறாதவனும் எவராலும் புறப்படாதவனும் எந்த ஒரு படைப்புக்கும் நிகராக இல்லாதவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய கருணையும் சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்து வாழ்ந்த அத்தனை நல்லுள்ளங்கள் நம் எல்லோர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே ஒன்று கூடி கொண்டிருக்கும் அன்புக்குரிய இஸ்லாத்தின் உறவுகளே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து அவனுடைய ஏவல்களை எடுத்து விலக்கல்களை விடுத்து அவற்றிலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த முன்மாதிரிகளை பின்பற்றி எந்த நேரத்திலும் இறையச்சத்தோடு வாழ்ந்து கொள்ளுமாறு முதலாக அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
இப்பிரமாண்டமான பிரபஞ்சத்தை படைத்து அதிலே கோடான கோடி படைப்பினங்களை வாழச் செய்திருக்கிறான். இந்த படைப்பினங்களுளெல்லாம் மிக மேலான ஒருவனாக அல்லாஹ் மனிதனை ஆக்கியிருக்கிறான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதனை பல்வேறு இடங்களிலே சொல்கிறான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை நாம் அழகான தோற்றத்திலே சிறந்த ஒரு படைகோலத்திலே உருவாக்கி இருக்கிறோம் என்று கூறி மனிதனுடைய சிறப்பை மேன்மையை பறைசாற்றுகிறான். இப்பிரபஞ்சத்திலே சக்தி மிக்க படைப்புகளை எல்லாம் வாழச் செய்த அல்லாஹ் இப்பிரபஞ்சத்தின் அனைத்து படைப்பினங்களையும் மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். வசஹர்னா மாஃபில் அர்லி வசஹர்னா லில் இன்சானி மாஃபில் அர்லி, நாம் இப்பிரபஞ்சத்திலே உண்டான அனைத்தையும் மனித இனத்துக்காக வசப்படுத்தி கொடுத்து இருக்கிறோம் என்று சொல்கிறான். காலத்துக்கு காலம் மனிதன் பிழையான பாதையிலே சென்றுவிடக் கூடாது என்பதற்காக, ஏனென்றால் 2 பாதைகள் இருக்கின்றன. வஹதைனாஹுன் நஜ்தைன், நாம் மனிதனுக்கு 2 பாதைகளை காட்டியிருக்கிறோம். அதில் ஒன்று லலாலத்துடைய வழி, இன்னும் ஒன்று ஹிதாயத்துடைய வழி. நபிமார்கள் ரசூல்மார்கள் பிரயாணம் செய்த பாதை தான் ஹிதாயத்துடைய பாதை. எனவே மனிதன் எந்த கணத்திலும் கோணலான வழியிலே சென்று அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு உள்ளாகிவிடக் கூடாது என்பதற்காக நபிமார்களும் ரசூல்மார்களும் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு வந்து மனித சமூகத்தை நல்வழிப்படுத்தினார்கள். நபிமார்களும் ரசூல்மார்களும் இல்லாத ஃபத்வத்துடைய காலத்திலே பல்வேறு சீர்திருத்தவாதிகளை அல்லாஹ் உருவாக்கி மனிதனை வளப்படுத்தி நல்வழி காட்டினான். மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதனுக்கு சிறந்த உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹு தஆலா ஓய்வையும் ஏற்படுத்தி கொடுக்கிறான். உலகத்திலே அல்லாஹு தஆலா எண்ணிலடங்காத நியமத்துக்களை மனித இனத்துக்காக செய்திருக்கிறான். அதிலே மிகப்பெரிய நியமத்து தான் நியமத்தானி அலீமத்தான் மக்பூனும் பீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹா வல் பரா. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா வழங்கிய அருட்கொடைகளுள் 2 மிகப்பெரிய நியமத்துக்கள் இருக்கின்றன. அதுதான் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம், மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஓய்வு. இன்று உலகளாவிய ரீதியிலே நீங்கள் சிந்தித்து பார்த்தால் ஓய்வுக்காக அலைந்து தெரிகின்ற எத்தனையோ மனித கோடிகள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படியும் அல்லாஹ் அருளை செய்து மனிதனை சிறப்பித்திருக்கிறான். உலகத்திலே எல்லா படைப்பினங்களையும் 5 அறிவு 4 அறிவு 3 அறிவு 2 அறிவு இப்படி படைத்த அல்லாஹ் மனிதனுக்கு சிந்தனையும் ஆராய்ச்சியும் உடைய 6வது ஒரு அறிவையும் கொடுத்து பகுத்தறிவுடையவனாக மனிதனை ஆக்கி இந்த உலகத்திலே வாழ்க்கையை எவ்வாறு செப்பனிட்டுக் கொள்ள வேண்டும், பொருளாதாரத்தை எவ்வாறு வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், பொருளாதாரத்துடைய உச்சகட்ட நிலையை எவ்வாறு அடைந்து கொள்ள வேண்டும், சிந்தனை வளர்ச்சியிலே தன்னுடைய ஆதிக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும், அரசியலிலே தன்னுடைய உயர்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பவற்றையெல்லாம் மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இந்த உலகத்திலே பல்வேறு பதவிகள் பட்டங்கள் இவற்றையெல்லாம் மனிதனுக்கு கொடுத்து இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா வாழ செய்திருக்கிறான். இப்படி அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதனுக்காக செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நானும் நீங்களும் வாழ்நாள் முழுக்க எண்ணி கணக்கிட்டு பார்த்தாலும் அவற்றை மட்டிட்டுக் கொள்ள முடியாது. அல்லாஹ் அல் குர்ஆனில் அழகாக சொல்கிறான். அல்லாஹ் மனிதனுக்காக இந்த உலகத்திலே வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி கணக்கிட்டு பார்த்தால்
அவற்றை உங்களால் மட்டிட்டுக் கொள்ள முடியாது என்று சொல்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த இடத்திலே தான் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. இவ்வளவு பிரமாண்டமான உலகத்தை படைத்து அதிலே பல்வேறு விதமான ஏற்பாடுகளை செய்து அந்த ஏற்பாடுகளுக்கெல்லாம் எஜமானனாக மனிதனை ஆக்கி இந்த உலகத்திலே பெரும் புகழோடு பெருமையோடு கீர்த்தியோடு வாழ்கின்ற மனிதன் இவற்றுக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு என்ன கைமாறு செய்ய வேண்டும்? லஇன் ஷகர்தும் லா அஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன்ன அதாபி லஷதீத். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். மனிதனுக்கு நாம் இந்த உலகத்திலே செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்காக மனிதர்களாகிய நீங்கள் நன்றி கடன் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். லஇன் ஷகர்தும், எமது அருட்கொடைகளுக்காக நீங்கள் நன்றி கடன் செலுத்தினால் லா அஸீதன்னகும், மென்மேலும் நாங்கள் அருட்கொடைகளை அதிகரித்துக் கொண்டே இருப்போம். ஆனால் எமது அருட்கொடைகளை இந்த உலகத்திலே மனங்கூசாமல் அனுபவித்துக் கொண்டு இந்த அருட்கொடைகளை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிராகரித்து இந்த உலகத்திலே மனிதன் நடக்கின்ற பொழுது இன்ன அதாபி லஷதீத், நிச்சயமாக என்னுடைய வேதனை, நிச்சயமாக என்னுடைய சோதனை, நிச்சயமாக என்னுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, மனித சமூகம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களில் இருந்துதான் உருவாக்கப்பட்டது. மனித குலத்தின் தந்தை அபுல் பஷர் என்று அழைக்கப்படுகின்ற ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களில் இருந்துதான் உருவாக்கப்பட்டது. அதற்கு பின்பு எத்தனையோ சமூகங்கள் உலகத்திலே வாழ்ந்து மடிந்தன. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம், ஃபிரௌனுடைய சமூகம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சமூகம், ஆது கூட்டத்தினர், இரம் கூட்டத்தினர், சமூது கூட்டத்தினர், இப்படி பல்வேறுபட்ட சமூகம் இன்று வரைக்கும் இந்த உலகத்திலே வாழ்ந்து மடிந்து சென்றிருக்கின்றன. இவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தற்பொழுது எப்படி அல்லாஹ் தன்னுடைய இந்த பிரபஞ்சத்திலே மனித சமூகத்துக்காக பல்வேறு அருட்கொடைகளை சொரிந்து கொண்டிருக்கின்றானோ, இதைவிட வெவ்வேறு விதமாக பல அருட்கொடைகளை அந்த சமூகங்களுக்கும் கொடுத்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை பின்பற்ற முரண்பட்டு அந்த அருட்கொடைகளை நிராகரித்து அந்த சமூகம் வாழ்ந்த நேரத்திலே அல்லாஹ் பல்வேறு விதமான சோதனைகளை அவர்களுக்கு இறக்கினான். அல் குர்ஆன் அழகாக படித்து காட்டுகிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதனை தான் சொல்கிறான். ஃபகுல்லன் அஹதுனா பிதம்பிஹி, நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அல்லது ஒவ்வொரு மனித சமூகமும் அல்லது ஒவ்வொரு குலமும் கோத்திரமும் அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலே மாறு செய்து நடக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய பிழையால், அவர்களுடைய பிழையான போக்குகளை கொண்டு அல்லது அவர்களுடைய மாற்றமான நடத்தைகளுக்காக நாங்கள் அவர்களை தண்டிப்போம், குற்றம் பிடிப்போம். அல்லாஹ் பிடிக்க தொடங்கினால் நானும் நீங்களும் இந்த உலகமும் இந்த உலகத்தில் உண்டான எந்த மனிதனும் தாங்க மாட்டான். கடந்த கால சமூகம் சூறாவளியினால் அழிக்கப்பட்டன, புயல் காற்றினால் சோதிக்கப்பட்டன, பூகம்பத்தினால் சோதிக்கப்பட்டன, பூமி அதிர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு சோதிக்கப்பட்டன, கடலிலே பிரயாணம் செய்ய வைத்து கடலிலே மூழ்கடிக்கப்பட்டதன் மூலம் சோதிக்கப்பட்டன, பெரும் வெள்ளங்களை உருவாக்கி அதன் மூலம் சோதிக்கப்பட்டன. இப்படி பல்வேறு விதமான சோதனைகளுக்கு அந்த சமூகங்கள் உள்ளாகி வாழ்ந்த வரலாறுகளை அல் குர்ஆன் எமக்கு படித்து காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் மேலே சொன்ன இந்த தொட்டுக்காட்டிய விடயங்கள்ல இருந்து சில முடிவுகளுக்கு எம்மால் வர முடியும். இந்த உலகத்திலே மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து எப்பொழுது தூரமாகிறான் என்றால், மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய சோதனைகளும் வேதனைகளும் எப்பொழுது வருகின்றான் என்றால்,
அல்லாஹ்வோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகளுக்கு மனிதன் மாறு செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா ஆத்மாக்களையும் படைத்து விட்டு அலஸ்து பி ரப்பிக்கும் என்று கேட்டான். நான் உங்களுடைய இரட்சகனாக இறைவனாக இல்லையா என்று கேட்ட நேரத்திலே பலா, நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து மடிந்தவன் மடியாதவன் வாழப் போகிறவன் வாழ வர இருக்கக்கூடிய எல்லோருமே ஆம் நீதான் ஒரே ஒரு கடவுள் ஒரே ஒரு இறைவன் என்பதை வாதா செய்துவிட்டு வருகிறோம். அல்லாஹ்வோடு அல்லாஹுதான் ஒருவன் என்று செய்துவிட்டு வந்து அல்லாஹ்வுக்கு தகுதியான விடயங்களை அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட வஸ்துக்களுக்கு செலுத்துகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அங்கு மாறு நடக்கின்றது. ஒரு மனிதன் தனக்கு ஆபத்து வருகின்ற பொழுது அல்லது தனக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது, வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது நாம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கரம் ஏந்த வேண்டும். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில சஹாபாக்கள் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்திலே, யா ரசூலல்லாஹ், குறைஷிகளுடைய தொல்லை மிக கொடூரமாக இருக்கிறது, எனவே உங்களை நிறுத்தி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் இந்த கொடூரங்களிலே இருந்து எங்களை விடுவித்துக் கொள்வதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்யட்டுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஇன் சஅல்த ஃபைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வைதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇம் பில்லாஹ் என்று சொன்னார். இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலத்திலே உனக்கு தேவைகள் ஏதாவது இருந்து அவற்றை நீ கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே கேளு. உனக்கு ஆபத்து, உனக்கு கஷ்டம், வாழ்க்கையிலே கடினம், சோதனை அல்லது மொத்தமான ஒரு சோதனை உன்னை அல்லது உன்னுடைய சமூகத்தை பிடிக்க இருக்கின்றது என்றால், அல்லது அதிலே நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹு தஆலாவிடத்திலே கார்மானம் தேடும். எனவே இன்று சில சகோதரர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவோடு செய்து கொண்ட இந்த உடன்படிக்கைக்கு மாறு செய்து நடக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய வேதனை வரக்கூடிய நிலைமை உருவாகும். எனவே எந்த வாக்குறுதிகளை அல்லாஹ்வோடு செய்து கொண்டோமோ அந்த வாக்குறுதிகளை இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் நிறைவேற்ற வேண்டும். வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். நேர்ச்சைகள் செய்யப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். பிரார்த்தனைகள் செய்வதற்கு தகுதியானவன், கார்மானம் தேடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். இந்த வரையறையில இருந்து எந்த மனிதனும் விலக முடியாது. அவ்வாறு விலகுகின்ற பொழுது அது வேறு ஒரு நிலைமைக்காம் ஷிர்க், குஃப்ர், ரித்தத், நிஃபாக் இப்படியான விடயங்களுக்கு இழுத்துச் செல்லும். நவுது பில்லாஹி மின்னா. இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் மனிதனுக்கு பல இருக்கின்றன. ஹுக்கூக்குல்லாஹ், ஹுக்கூக்குல் ஹலாயிக். அல்லாஹ்வுக்காக மனிதன் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் பல இருக்கின்றன. கலிமா முடிந்து இஸ்லாத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தொழுது, நோன்பு நோற்று, ஜக்காத் கொடுத்து, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி அவனுடைய பெற்றோருக்கு புண்ணிய உபகாரம் செய்து வாழ வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது. இந்த கடமையிலே நாம் ஒவ்வொருவரும் நீதியாக நேர்மையாக நடந்து கொள்கிறோமா? இன்று சுபகுடைய தொழுகையை எம்மில் எத்தனை பேர் நிறைவேற்றி இருக்கிறோம்? கரங்கள் புனிதமாக இருந்தால், உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் நாங்கள் உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பார்த்தால் தெரியும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சிலர் நினைக்கின்றார்கள் பாவமான காரியங்களை செய்கின்றதுதான் அல்லாஹ்வுக்கு மாறு. இல்லை, பாவமான காரியங்களை செய்வதோடு அல்லாஹ்வுடைய கட்டளைகள் உதாசீனப்படுத்தப்படுகின்ற பொழுதோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விட மேலாக வேறு அல்லாஹ் அல்லாதவர்களுடைய கட்டளைகள் மதிக்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய வேதனையும் சோதனையும் வரும். இன்று வீட்டிலே ஒரு சாதாரணமான ஒரு திருமணம் என்றால் அதற்கு எப்படியான படாடோபமான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. பாடசாலையிலே ஒரு ஒன் டே ட்ரிப் அரேஞ்ச்மெண்ட் பயிர்வதென்றால் அந்த பிள்ளைகள் எல்லாம் வீட்டிலே தூங்குகிறார்கள். இல்லை, ஒரு மனிதன் தன்னுடைய வயலுக்கு முளை கட்டுவதற்கு போவதென்றால்
அவன் 3 மணிக்கு அல்லது 4 மணிக்கு எழுந்து செல்கிறான். ஆனால் அப்படி செல்கின்ற மனிதன் அல்லாஹ்வுடைய கடமையாகிய தொழுகையை நிறைவேற்றாமல் செல்கிறான். அன்றாட வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கையுள்ள நடக்கக்கூடிய செயற்பாடுகளை எல்லாம் சந்தோஷமாக செய்வதற்கு இருக்கின்ற ஆர்வமும் ஆசையும் விருப்பமும் அல்லாஹ்வுடைய இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அதிகம் பேரிடத்தில் இல்லை. நான் பாடசாலையிலே வண்டேறி போவது பிழை என்று சொல்ல வரவில்லை. திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செய்வது பிழை என்று சொல்ல வரவில்லை. அதையெல்லாம் நான் ப்ரூவ் பண்ண வரவில்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அன்றாட வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு விடயங்களுக்கும் நானும் நீங்களும் செய்கின்ற படாடோபமான அந்த ஏற்பாடுகள், தயாரிப்புகள் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு இல்லாமல் இருக்கிறது. இதுதான் கவலை. எப்படி எந்த வகையில் இதனை நியாயப்படுத்துவது? அல்லாஹ் அருளிய அருள், அல்லாஹ் தந்த பொருளாதாரம், அல்லாஹ் தந்த கல்வி ஞானம், அல்லாஹ் தந்த ஜொப் எல்லாமே அல்லாஹ் தான் தந்திருக்கிறான். இப்படி அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு எப்படி அல்லாஹ்வுடைய கடமையை விட வேறு கடமைகளை நாம் முன்னுரிமைப்படுத்துவது? எனவே எப்பொழுது மனிதன் அல்லாஹ்வுடைய கடமைக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுக்கின்றானோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அருள் தொடர் தேர்ச்சியாக இருக்கும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய சோதனைகள் வேதனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் பறந்து போகும். இன்று அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்திருக்கிறான். எத்தனை பேர் கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்கிறோம்? ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் சிலருக்கு வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அப்படி வசதி வாய்ப்பு வந்தவர்கள் எத்தனை பேர் எம்மில் நிறைவேற்றாமல் இருக்கிறோம்? இப்படி இஸ்லாத்துடைய ஒவ்வொரு கடமைகளையும் நாம் சிந்தித்து சீர்தூக்கி அந்த கடமைகளுக்கு ஒவ்வொரு மனிதனும் அந்த கடமைகளில் எந்த கடமைகள் எவரெவருக்கு பொறுப்போ அவர்கள் அதனை முன்னுரிமைப்படுத்தி நிறைவேற்ற தம்மை தயார்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய அன்பும் தொடர் தேர்ச்சியாக இறங்கும். இவ்வாறுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றாமல் ஒவ்வொரு கடமையை நிறைவேற்றுவது, அது தொழுகையா இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுப்பங்கரையில் இருந்து விண்ணுலகம் செல்வதற்கான ஏற்பாடுகள் வரைக்கும் முன்மாதிரி காட்டியிருக்கிறார்கள். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே தான் ஒரு முன்மாதிரி இருக்கின்றது. அல்லாஹ் அல்லாத எந்த ஒருவரும் காட்டி தந்த எந்த ஒரு விடயத்தையும் முன்மாதிரியாக யாரும் எடுப்பது மனித சமூகத்துக்கு உயர்வாக இருக்க மாட்டார். இந்த உலகத்திலே நானும் நீங்களும் அல்லது பல அறிஞர்கள் சேர்ந்து ஒரு விடயத்தை இதுதான் இபாதத் என்று வரையறை செய்ய முடியாது. இப்படித்தான் இதை நிறைவேற்றுவது என்று சொல்ல முடியாது. அந்த ரைட்ஸ் எனக்கோ உங்களுக்கோ எவருக்குமே கிடையாது. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுவதை எவ்வாறு நீங்கள் பார்த்தீர்களோ அவ்வாறு தொழுங்கள். ஹுஜ்ஜு கமா ரஅய்துமூனி அஹுஜ்ஜு, ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நான் எவ்வாறு நிறைவேற்றியதாக நீங்கள் கண்டீர்களோ அவ்வாறு நிறைவேற்றுங்கள். இப்படி ஒவ்வொன்றும் தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, அன்றாட வாழ்க்கையிலே செய்கின்ற வியாபாரம், படிப்பு, கல்வி தேடுதல், கல்வி வழங்குதல், உத்தியோகம் செய்தல், வியாபாரம் செய்தல் எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி பிரகாரம் நிறைவேற்றப்பட வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் அது அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இபாதத்தாக மாறும். எனவே ஒவ்வொரு செயற்பாடும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி பிரகாரம் நிறைவேற்றப்பட வேண்டும். பாவகாரியங்களில் இருந்து ஒவ்வொரு மனிதனும் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். இன்று மனித சமூகம் பஞ்சமாவாதக செயற்பாடுகளிலே மூழ்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு காலத்திலே எல்லா மனிதனும்
வாழ்ந்த எல்லா காலத்திலும் பிழைகள் நடந்தன. ஆனா இன்று நவீன முறையிலே இந்த டெக்னாலஜி அடிப்படையிலே பிழைகள் நடக்கின்றது. கல்வி விருத்தி எவ்வாறு இன்று உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறதோ, தொழில்நுட்பம் இன்று யுகத்தை தொடுகின்ற அளவுக்கு எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்கின்றதோ, அதே போன்று பாவங்களும் இன்று மலிந்திருக்கின்றன. கொலை, கொள்ளை, விபச்சாரம், வட்டி, சூது, மது, இப்படியான பாவங்கள் வெவ்வேறு விதமாக நடைபெறுகின்றன. எனவே பாவ காரியங்கள் எந்த சமூகத்திலே மலிந்து கிடக்கின்றதோ அந்த சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய சோதனை வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இறுதியாக அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்த முறை பிரகாரம் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அருளுக்கு பாத்திரமானவர்களாக நாம் எம்மை மாற்றிக்கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய சோதனை ஏற்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்றான், வலவ் அன்னா அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமா. ஒரு கிராமத்து வாசிகள் அல்லாஹ்வை நன்கு விசுவாசம் கொண்டு இறையச்சத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற பொழுது லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமா, வானத்திலே இருந்து நாங்கள் அருள்களை திறந்து விடுவோம் என்று சொல்கிறான். மனிதன் அல்லாஹ்வை ஈமான் கொண்டது போன்று இறையச்சத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அல்லாஹ்விடத்தில் இருந்து வரக்கூடிய காற்று அனல் காற்றாக மாறாது. அது ரம்மியமான மனிதனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய இதமான காற்றாக மாறும். விழுகின்ற வெயில் அனல் பறக்க விட மாட்டாது. வெயில் விழும், அதில் சூடு இருக்காது. பெய்கின்ற மழை கணக்கோடு பெய்யும். வருகின்ற கடல் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அப்படியே திரும்பி நிற்கும். இவையெல்லாம் எப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து இறையச்சத்தோடு இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுதுதான் அல்லாஹு தஆலா இந்த ஏற்பாடுகளை செய்வான். அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் இந்த உலகத்தை வசப்படுத்துவான். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவுக்கு முரணாக வாழ்கின்ற பொழுது இந்த உலகத்துக்கு வசப்பட வேண்டிய பொறுப்பு மனிதனுக்கு இருக்கும். அதே வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் கத்தபு ஃபஅഖذனாஹும் பிமா கானூ யக்ஸிபூன். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பொய்ப்பித்து இறையச்சத்தோடு இந்த உலகத்திலே வாழாமல் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு மாறு செய்து நடக்கின்ற பொழுது நாங்கள் அவர்கள் சம்பாதித்த விடயங்களை கொண்டு சோதிப்போம் என்று சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அருள் தொடர்ச்சியாக மனித சமூகத்துக்கு இறங்கி கொண்டிருக்கும். அப்பொழுது வருகின்ற ஒவ்வொரு வேதனையும் சுக்குநூறாக பறந்துவிடும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அப்ப அமீன அஹ்லுல் குரா ஐயத்தியஹும் பக்ஸுனா பயாத்தன் வஹும் நாயிமூன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய வேதனையும் சோதனையும் எந்த நேரத்திலே எந்த நிலைமையிலே எப்பொழுது வரும் என்பதை யாரும் வரையறுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இந்த உலகத்திலே புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய வேதனையும் சோதனையும் வரும். அதனை அனுபவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப அமீன அஹ்லுல் குரா, அந்த கிராமத்து வாசிகள் அச்சந்திருக்கின்றார்களா? ஐயத்தியஹும் பக்ஸுனா பயாத்தன் வஹும் நாயிமூன். அவர்களுடைய வீடுகளிலே நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு எமது வேதனை வரமாட்டாது என்று அவர்கள் அச்சந்திருக்கிறார்களா என்று கேட்கிறான்.
எனவே அல்லாஹ்வுக்கு நானோ நீங்களோ இந்த உலகத்தில் உண்டான அத்தனை அரசர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இப்படித்தான் நீ வேதனை அனுப்ப வேண்டும் என்று வரையறை போடுவது கிடையாது. எந்த ரைட்ஸும் கிடையாது. அல்லாஹ்வுடைய வேதனை எந்த கணத்திலே, எந்த நேரத்திலே, எந்த சந்தர்ப்பத்திலே, எப்பொழுதோ எந்த சமூகத்துக்கு என்ன மாதிரி வரும் என்பதை அல்லாஹ் தான் முடிவு செய்வான். எனவே அந்த முடிவுகள் மாற்றி அமைக்கப்படுவதற்கு எமது வாழ்க்கை போக்கை நாம் தயாரித்துக் கொள்வோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கை போக்கின் பிரகாரம்தான் அல்லாஹ்வுடைய அருளும் எமக்கு அரங்கு. இந்த வாழ்க்கையுடைய அமைப்பின் பிரகாரம் தான் கபருடைய வாழ்க்கை அமைய இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைப்படி, அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரிப்படி, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து மரணத்தை அனுபவிப்பான் என்றால் கபருடைய வாழ்வு நிம்மதியாக இருக்கும். ஏனோ தானோ என்று விரும்பிய பிரகாரம் வாழ்ந்தால் இந்த உலகத்திலேயும் சோதனை, இந்த உலகத்துக்கு பின்பு முதலாவது சந்திக்க வேண்டிய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கையிலேயும் நிம்மதி இல்லாத தன்மை ஏற்படும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதனைத்தான் அடுத்த வசனத்திலே சொல்கிறான். அப்ப அமீன் அஹ்லுல் குரா ஐயதியஹும் பஸுனா லுஹன் வஹும் யல்லபூன். லுஹாவுடைய நேரத்திலே அவர்கள் விளையாடி கொண்டு அவர்களுடைய வேலை வெட்டிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே எங்களுடைய வேதனை அவர்களை வந்து சேர மாட்டாது என்று அவர்கள் அச்சந்திருக்கிறார்களா என்று கேட்கிறார். சூரத்து ஆராஃபுடைய வசனங்களை புரட்டி பாருங்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகவும் இரக்கமுடையவன். அல்லாஹ்வுடைய அருள் மனிதனை நோக்கி சூழ்ந்து சுற்றி இருக்கின்றது. இந்த அருள்களுக்கு மத்தியிலே வாழ்கின்ற நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுதுதான் காலாகாலம் வரக்கூடிய சோதனைகள் வேதனைகளில் இருந்து என்னையும் உங்களையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த பாவத்திற்காக வேண்டி இந்த உலகத்திலே தௌபா செய்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யா அய்யுஹன் நாஸ் தூபு இலல்லாஹி கப்ல அன் தமூது. மனிதர்களே, இந்த உலகத்திலே இருந்து மரணம் உங்களுக்கு வருவதற்கு முன்பு நீங்கள் செய்த பாவ கரைகளை நினைத்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து முடுங்கள். வபாதிரு பில்லாமாலி சாலிஹா கப்ல அன் துஷ்கரு. இந்த உலகத்திலே வேலை பழுக்கள் வந்து உங்களை இறுக்கமாக பிடித்துக் கொள்வதற்கு முன்பு அதிகமான நற்கர்மங்களிலே ஈடுபடுங்கள். வபாதிரு பில்லாமாலி சாலிஹா, நல்ல காரியங்களிலே ஈடுபடுங்கள். முடியுமான அளவுக்கு நன்மையான கர்மங்களை செய்யுங்கள். வஸிலுல்லதி பைனக்கும் வ பைன ரப்பிக்கும். அல்லாஹ்வோடும் உண்டான அந்த தொடர்பு, அந்த லிங்க், அந்த கனெக்ஷனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள். பி கஸ்ரத்தி திக்ரிக்கும் லஹு வ பி கஸ்ரத்தி ஸதகா ஃபி ஸிர்ரி வல் அலானியா. அதிகமாக அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம் அல்லாஹ்வோடு உண்டான அந்த லிங்கை தொடர்பை கூட்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது அழைக்கின்ற நேரத்திலே கரங்கள் வருங்கரங்களாக மாற்றப்பட மாட்டாது. ரகசியத்திலும் பரகசியத்திலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று எண்ணி உங்களுடைய பொருளாதாரத்தை தர்மம் செய்யுங்கள். வபி கஸ்ரத்தி ஸதகா ஃபி ஸிர்ரி வல் அலானியா துன்சரு வ துஜ்பரு வ துர்ஸகு. ரவாஹ் இப்னு மாஜா. இவ்வாறு செய்கின்ற பொழுது பாவங்களுக்காக தௌபா செய்து இறையச்சத்தோடு வாழ்ந்து அதிகமான நற்கர்மங்களில் ஈடுபட்டு தர்மம் செய்து அல்லாஹ்வோடு உண்டான தொடர்பை கூட்டிக் கொள்கின்ற நேரத்திலே துன்சரு, நீங்கள் கேட்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். வ துஜ்பரு, வேதனைகள் சோதனைகள் வருகின்ற நேரத்திலே அவற்றில் இருந்து நீங்கள் நீக்கப்படுவீர்கள். வ துர்ஸகு, உங்களுக்கு வாழ்க்கையின் பல்வேறு கோணங்களில் இருந்தும் பல்வேறு விதமான ரிஸ்குகள் அல்லாஹ்விடத்திலே இருந்து உங்களுக்கு செழிப்பாக கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக அடிபணிந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த முன்மாதிரிகளை பின்பற்றி நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம் ஒவ்வொருவருக்கும் தௌபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ்
இஸ்லாமிய சமூகம் எந்தெந்த நாட்டிலே யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் யார் யார் எந்த சமூகத்தால் சோதிக்கப்படுகின்றதோ அந்த சோதனைகளிலிருந்து அவர்களை பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ் அவனுடைய கடமைகளை முழுமையாக செய்யக்கூடிய மனிதர்களாக எங்களை ஆக்குவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.